தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். கத்தார் நாட்டில் நடைபெற்ற ரோபோ வடிவமைப்பு மற்றும் இயக்குதல் போட்டியில் 52 நாடுகளைச் சேர்ந்த 450 குழுக்கள் கலந்து கொண்டன. பொதுப்பிரிவில் நடைபெற்ற போட்டியில் ஆம்பூர் தனியார் பள்ளி மாணவர்கள் 9ஆம் இடம் பிடித்தனர். சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி கரையாஞ்சாவடி வாணியர் தெருவில் அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விடுமுறை நாளில் இந்த விபத்து ஏற்பட்டதால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. 50 ஆண்டுகள் பழமையான இந்த மையத்தை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் நகரை ஒட்டிய பகுதியில் கொட்டப்பட்டு வரும் குப்பை கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது பெய்து வரும் மழையால் குப்பையில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டு பயணிகள் அதிகம் பேர் வருகை தரும் கும்பகோணம் நகரத்தில் உடனடியாக குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் அதிக அளவில் கொட்டுகிறது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஆனால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்ல போதிய சாலை வசதி மற்றும் பெண்களுக்கு உடை மாற்றும் அறையும் இல்லை என கூறும் பயணிகள் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியை சுற்றுலா தலமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு சாலையில் நண்டாங்கரை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதே பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. முறிந்த மரத்தை நெடுஞ்சாலை பணியாளர்கள் வெட்டி அகற்றினர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மண்ணை அகற்றும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ஜி.கே. மணி, கடலூரில் மழை பாதிப்பு நிவாரணப் பணிகள் சரிவர செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் 2வது மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. வாகனங்கள் இணைப்பு சாலைகள் வழியாக திருமலைக்கு செல்லும் வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பாதைகளை புனரமைப்பது மற்றும் மண் சரிவை நிரந்தரமாக தடுப்பது குறித்து சென்னை ஐஐடி நிபுணர்களுடன் தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் நோயாளி வயிற்றில் இருந்த 1.25 கிலோ எடையுள்ள புற்றுநோய் கட்டியை அகற்றி சாதனை புரிந்துள்ளனர். திருப்பரப்பு தும்பக்கோடு பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் வயிற்று வலி காரணமாக இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு செய்யப்பட்ட இந்த அறுவை சிகிச்சையின் போதுதான் இந்த புற்றுநோய் கட்டியை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர்.